வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சமையல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா ரவை கிச்சடி. இந்த சம்பா ரவை கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சம்பா ரவை, ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பீன்ஸ், அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம இந்த சம்பா ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். அதில் ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம். கடாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த சம்பா ரவையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே தான் நம்ம இந்த ரவையை வறுத்தெடுக்க போகிறோம். நெய் நல்லா சூடானதும் இந்த ரவையை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இந்த சம்பா ரவையை நம்ம நல்லா பொலன்னு வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சிடலாம். இந்த சம்பா ரவையை மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம். இது நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதோட சிறிதளவு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாசி பூ, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு. இதோட இந்த மசாலா அப்படி நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கின உடனே இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த மசாலா, இந்த வெங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதோட தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இதோட இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம், தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த கேரட், பீன்ஸ் இது ரெண்டையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்பா ரவை கிச்சடி பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. பார்த்திங்க, அது பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒரு நல்ல பியூர் வெஜிடேரியன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த சம்பா கோதுமை இதை வதக்கும் போது இதோடு சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். ஃபைனலாக இந்த மல்லி, புதினா இது ரெண்டையுமே ஆட் பண்ணி உள்ள நம்ம வதக்கி எடுத்துடலாம். நம்ம நார்மலாக காலையில் வந்து டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரவா கிச்சடி தான் செஞ்சுப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் உப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கானே கொஞ்சம் தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிடணும். காலையில் டிஃபனுக்கு வந்து இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும்.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச இந்த சம்பா ரவையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நம்ம கிண்டி எடுத்துடலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது நார்மல் ரவைனா ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது வந்து இந்த கோதுமை ரவைனா போல் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த சம்பா ரவை கிச்சடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உடம்புக்கும் ஹெல்த்தி கூட. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே அப்படியே நல்லா உறிஞ்சி நல்லா வெந்துருச்சு. நல்லா பொல பொலன்னு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் மேலே அப்படியே லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிடலாம். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சம்பா ரவை கிச்சடி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கோதுமை ரவா கிச்சடி. அவ்வளவுதாங்க. நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. ஒரு காலை டிஃபன் சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் சம்பா ரவை கிச்சடி. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஜாலியாக சமைங்க, ஃபேமிலியாக சாப்பிடுங்க. Thanks for watching.